பணத்தை ஈர்க்கிற எண் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம். இந்த ஈர்ப்புங்கிறது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஈர்ப்புங்கிற தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, 1, 2, 3, 4 ம். 5ஆம் நம்பர் சென்ட்ரல்ல இருக்கு. 6, 7, 8, 9 அதே மாரி புதன் நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த வரிசையில நீங்க கிழமை வரிசையிலயும் பார்த்தீங்கன்னாக்க, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் புதன் வந்து சென்ட்ரல்ல வந்துரும். ம். அந்த 5ஆம் நம்பருக்கு உண்டான கிரகம் வியாழன், வெள்ளியும். இந்த மாரி சென்ட்ரல்ல இருக்கிறதுனால, சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு. ம். சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பூமி வந்து சுழலும் போது ஒரு அட்ராக்ஷன், கிராவிட்டி அட்ராக்ஷன் ஏற்படுற மாரி, இந்த 5ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னாக்க, வியாபார வசியம். ம். அதாவது ஈர்ப்பு தன்மைங்கிறது பண ஈர்ப்பு வியாபார வசியம் மட்டும் இல்ல, எல்லாவற்றையும் ஈர்க்கக்கூடிய தன்மை. பொதுவா 5, 14, 23 பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க, ஒரு துருதுருப்பா இருப்பாங்க. ம். ஒரு கியூட்டா இருப்பாங்க. அழகா இருப்பாங்களாங்கிறத விட கியூட்டா இருப்பாங்க. அட்ராக்டிவா இருப்பாங்க. அவங்க ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, நல்ல அப்பீட்டா இருக்கும். நல்ல ஒரு இதா இருப்பாங்க. அவங்கள பத்தி எல்லாரும் தெரிஞ்சுக்கிற மாரி ஒரு சாதனைகளை செய்வாங்க. இவங்களுடைய பாசிட்டிவ் சைடு எல்லாமே வந்து இவங்க எங்க இருந்தாலும் பண ஈர்ப்பு, வியாபார ஈர்ப்பு இதெல்லாம் வந்து நிச்சயமா எந்த பொருளும் இல்லாம ம். வெறுமனே கைமாத்தி விட்டே வேலைகளை பார்த்துட்டு அந்த லாபத்தை எடுத்துக்கிறக்கூடிய தன்மைகள். அதே மாதிரி கடைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னாக்க 5 எண் கார கடைகள் வந்து ரொம்ப வெற்றிகரமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.